வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இன்னைக்கு நான் அந்த வீடியோல பிஏ எம்ஏ சோஷியாலஜி படிச்சு முடிச்சவங்க டிஎன்பிஎஸ்சியில இருக்கிற எந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணா ஈஸியா நம்மளுக்கு போஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். எஸ்பெஷலி பிஏ எம்ஏ சோஷியாலஜி படிச்சவங்களுக்கு மட்டுமே டிஎன்பிஎஸ்சி ஒரு சில போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதுல எந்தெந்த போஸ்ட் கரண்ட்ல ஓப்பனா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முடியும் போது சொல்லுவேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. மாஸ் இன்டர்வியூவர் போஸ்ட் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் பிஏ சோஷியாலஜி படித்து முடிச்சிருக்கணும். பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் கீழே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதோட சம்பள லெவல் பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 8 19,500லேருந்து 62,000 வரையும் மாதம் சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். இது குரூப் 4 போஸ்ட்டுக்கு கீழே வரும். இந்த போஸ்ட்ல நீங்கள் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா சுகாதாரம் சம்பந்தப்பட்ட தரவுகளை மக்கள்கிட்ட இருந்து சேகரிக்கணும். சர்வே எடுக்கிற வேலை இருக்கும். இது குறிப்பிட்ட நோய் வரும்போதோ குறிப்பிட்ட பிரச்சனைகள் சமூகத்தில் வரும்போதோ அவங்களுக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பப்ளிக் அவேர்னஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கிட்டேருந்து அவங்களுடைய டேட்டா கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வேலையில. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் டிசிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் கீழே குழந்தைகள் நலத்திற்காகவும் குழந்தைகள் மறுவாழ்வு சீரமைப்பிற்காகவும் இந்த போஸ்ட் டிஎன்பிஎஸ்சி வழங்குறாங்க. சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கீழே வர்ற இந்த போஸ்ட்டுக்கு பிஏ சோஷியாலஜி நீங்கள் முடிச்சிருக்கணும். பே ஸ்கேல் லெவல் பார்த்தீங்கன்னா 22, அதாவது மாதம் 56,100லேருந்து 2,05,700 வரையும் இந்த போஸ்ட்டுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இது குரூப் 1பிக்கும் கீழே வரும். நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காகவும் நலத்திற்காகவும் மறுசீரமைப்பிற்காகவும் நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு. அடுத்ததாக ரிசர்ச் அசிஸ்டன்ட் சோஷியாலஜி, இது எவால்யூஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச்சுக்கும் கீழே வரும். இதுக்கு நீங்கள் எம்ஏ சோஷியாலஜி முடிச்சிருக்கணும். பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 18, அதாவது மாதம் 36,900லிருந்து 1,16,600 வரையும் மாதம் சம்பளம் கிடைக்கும். இது குரூப் 2 போஸ்ட்டுக்கும் கீழே வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கல்வி சம்பந்தமான சமூகம் சம்பந்தமான ஆராய்ச்சிகளை பண்ணி கவர்மெண்ட்டுக்கு திட்டங்கள் வழிவகுக்கிறதுக்கு பயன்படுமாறு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது பியூரா ரிசர்ச் ஓரியன்டா இருக்கும். நீங்க ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு, எம்ஏ படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். வீடியோல எண்ட்ல எந்த போஸ்ட் எந்த எக்ஸாம் கரண்டா ஓப்பன்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவேன். அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. அடுத்து ஜூனியர் ரெஹாபிலிட்டேஷன் ஆஃபீஸர், இது வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இந்த போஸ்ட் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்க எம்ஏ சோஷியாலஜி முடிச்சிருக்கணும். இதோடைய சம்பளம் ஸ்கேல் லெவல் பார்த்தீங்கன்னா 12, அதாவது 35,600லேருந்து 1,30,800 வரையும் மாதம் சம்பளம் கிடைக்கும். இது குரூப் 2A போஸ்ட்டுக்கும் கீழே வரும். மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களை வழிவகுத்து அதை எப்படி அனைவருக்கும் போய் சேர்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றிய வேலை தான் இந்த ஜூனியர் ரிஹாபிலிட்டேஷன் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் எக்ஸிகியூட்டிவ் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கீழே வரும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எம்ஏ சோஷியாலஜி முடிச்சிருக்கணும். இதோட சம்பள ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 15, அதாவது 36,200லேருந்து 1,14,800 வரையிலும் மாதம் உங்களால் சம்பாதிக்க முடியும். இதை புதுசாக கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு குரூப் பிரிச்சிருக்காங்க. இந்த போஸ்ட்ல நீங்கள் என்ன மாதிரியான வேலை பார்க்கணும் அப்படின்னா அங்கே இருக்க மனித வளம், அதாவது அங்க இருக்க வேலையாட்களை திறம்பட மேம்படுத்தி நீங்க நிர்வாகம் செய்ய வேண்டிய நிலை இருக்கும். அவங்களுக்கு தேவையான பயிற்சி கொடுத்து அவங்களுடைய திறமைய வளர்க்கறதுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து நீங்க இந்த வேலையை பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் சோஷியாலஜிஸ்ட் போஸ்ட். இந்த போஸ்ட் ரொம்ப ரெப்யூட்டடான போஸ்ட் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கீழே இந்த போஸ்ட் வரும். இந்த போஸ்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் எம்ஏ சோஷியாலஜி முடிச்சிருக்கணும். இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 22, அதாவது 56,100லேருந்து 1,77,500 வரையும் இந்த போஸ்ட்டுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்கு. குரூப் 1ஏக்கு கீழே வர்ற இந்த போஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான சமூக ஆராய்ச்சிகளை செஞ்சு அதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க வேண்டிய நிலை இருக்கும். பாலிசி சம்பந்தமான விஷயங்களுக்கு எப்படி உங்களால சப்போர்ட் பண்ண முடியும்,
அப்படிங்கிறதும் இந்த வேலையில வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபீல்டு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இருக்கும். இப்ப கம்யூனிட்டி போலீஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரைபல் ஏரியால இருக்கவங்களோட போலீஸ் வந்து எப்படி வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு பிரிட்ஜா இருப்பீங்க. சில நேரங்கள்ல வந்து ட்ரைனிங் கொடுக்கவும் அவசியம் இருக்கும். இந்த போஸ்ட் வந்து ரொம்ப ரெப்யூட்டடான போஸ்ட். அடுத்ததா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் டெப்டி கலெக்டர் கீழ வர்ற ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட். இது வந்து சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கீழ வந்து வரக்கூடியது. இது வந்து பெண்கள் மட்டுமே எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். இத வந்து 2022ல வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணி போஸ்ட் எடுத்தாங்க. இதுக்கு வந்து நீங்க எம்ஏ சோசியாலஜி முடிச்சிருக்கணும். இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 25. சேலரி லெவல் வந்து 61,900லேருந்து 2,09,200 வரையும் ஒரு மாசத்துக்கு வந்து வாங்கலாம். குரூப் 1A போஸ்ட்ல வந்து இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். இதுல என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும், சிறுபான்மையினர் குழுக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்க அட்ரஸ் பண்ணி, அவங்களுக்கு ஏத்த திட்டங்களை ஃபார்முலேட் பண்ணி, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி, மானிட்டர் பண்ணக்கூடிய வேலை வந்து இந்த போஸ்ட்ல வந்து கொடுக்கப்படும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்ற போஸ்ட் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல சோசியாலஜி படிச்சவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எந்தெந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இந்த போஸ்ட்டுக்கு வந்து சோசியாலஜி டிப்ளமாவோ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷனோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டுக்கும் யூஜி சோசியாலஜி முடிச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க எக்ஸாம் முடிச்சிட்டீங்க, மார்க் அதிகமா எடுத்திருக்கீங்க, நீங்க சோசியாலஜி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மற்றவங்களை விட மார்க் கம்மியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான் கொடுக்கப்படும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 3 முக்கியமான போஸ்ட்டுக்கு வந்து கரண்டா நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோசியாலஜிஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. வர்ற 11ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்க வந்து இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்க எம்ஏ சோசியாலஜி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த போஸ்ட்டுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு நீங்க வந்து எம்ஏ சோசியாலஜி முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி நீங்க வந்து இந்த வேலையை வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த எக்ஸாம்க்கு வந்து 25 ஜூன் வந்து கடைசி தேதி. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் 25/6/2025 தான் லாஸ்ட் டேட். நீங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை விசிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்க எம்ஏ முடிச்சிருக்கணும். இது வந்து குரூப் 2 போஸ்ட்டுக்கும் கீழே வரும். இதுல வந்து ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணலாம். அதுக்கான சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க சோசியாலஜி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையே நீங்க இங்கிலீஷ்ல கேட்கணும் அப்படின்னா மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு சோசியாலஜி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். வாட்ச் மை அதர் வீடியோஸ். ஃபார் மோர் நியூ வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் யூடியூப் channel. I'll be uploading lot of videos on sociology. Thank you for watching. This is Mohammed signing off.